ஸ்பாட்லைட் தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டில் மிகப்பெரிய குற்ற சம்பவங்களும் பின்னணியில் வந்து என்னென்னா பாஜகங்கிறது பார்க்க முடியுது. அப்படி பாஜக ஈடுபட்டாங்கன்னா அந்த குற்ற சம்பவங்களை வந்து கைது பண்ணுறதுக்கு போலீஸும் தமிழக அரசும் ரொம்ப திணறுது. இப்படி தான் ஸ்ரீமதி கள்ளக்குறிச்சி வழக்கில் வந்து கிட்டத்தட்ட 100 பேருக்கு மேலே வழக்கு பதிவு செய்யப்பட்டு மிகப்பெரிய போராட்டம் ஆர்ப்பாட்டம் நடந்து 100 பேரை அரெஸ்ட் பண்ணி கைகாலை உடச்சி பலர் சித்திரவதை பண்ணாங்க. பலர் மேலே நூற்றுக்கு மேலே கேஸ் போட்டாங்க. அப்படி பண்ண பிறகு தான் அந்த பள்ளித்தலைவர் வந்து அரெஸ்ட் பண்ணப்பட்டார். அதே போல் தான் இப்போ ஸ்ரீமதி வழக்கில் அந்த மணிகண்டன்கிற இளைஞர் வந்து கொல்லப்பட்ட பிறகும் இன்னும் அந்த அம்மா மேலே அவர் ஒட்டுமொத்த வழக்கையும் வந்து குண்டாஸ் போகிற அளவு இருக்குது. ஆனால் இன்னை வரைக்கும் அவங்க மேலே எந்த நடவடிக்கை எடுக்கப்படல. குறைந்தபட்சம் விசாரணை கூட அழைக்கப்படலை. அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து சிறைப்படுத்தப்படலை. அதாவது மற்ற கேஸில் வந்து இந்த பக்கம் விசாரிப்பாங்க, அந்த பக்கம் விசாரிச்சுட்டு தப்பு யாருன்னு நினச்சி அவங்க மேலே கேஸ் ஃபைல் பண்ணுவாங்க. அப்படி கூட ஃபைல் பண்ணப்படாதவங்களாக தான் இந்த வழக்கு தெரியுது. இந்த வழக்கில் இந்த அம்மாவோட நெட்வொர்க்கை பார்த்தா கிளைக்கழக அளவுகளும் சரி, அந்த தாலுக்கா அளவுகளும் சரி, அந்த ஒன்றிய அளவுலையும் சரி, இதை தாண்டி அவன் நெட்வொர்க் என்னென்னா பயங்கரமாக இருக்கிறத பார்க்க முடியுது. இப்போ இதுக்கு கோயம்புத்தூர் போகிறாங்க, அங்கே முக்கிய நிர்வாகிகள்லாம் பழக்கம் வச்சுருக்காங்க, அண்ணாமலை பழக்கம் வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து அங்கே லோக்கல் ஒன்றிய கவுன்சிலர் டிஎம்கே கூடயும் பழக்கம் இருக்குது, ஏடிஎம்கே கூடயும் பழக்கம் இருக்குது, பாஜக கூடயும் பழக்கம் இருக்குது, மிகப்பெரிய பள்ளித்தலைவர்களோட பெரிய பிக்ஷா கூட பழக்கம் இருக்குது, போலீஸ் ஆஃபீஸர் கூட ஏகப்பட்ட பழக்கம் வச்சுருக்காங்க, அட்வொகேட்டு அப்படிங்கிற விஷயம் நல்லா கான்டாக்ட் வச்சுருக்காங்க. இவங்க கிட்டத்தட்ட என்னென்னா ஒரு 20-25 வருஷமாக வந்து ஒரு முடிசூடா மன்னராக தான் இருந்திருக்காங்க. அதாவது ஒவ்வொரு அமைச்சர் வந்து அந்தளவுக்கு பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. அதை தாண்டி இவங்க வந்து மிகப்பெரிய பவர்ஃபுல்லான ஒரு பெண்மணியாக வந்து சவுத்தில் இருந்ததை பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் சவுத்தை தாண்டி கொங்கு மண்டலையும் வந்து அவங்க வந்து அடிக்கடி அங்கே போகிறத பார்க்க முடியுது. அப்புறம் காரைக்குடியில் அடிக்கடி போவான்னு சொல்லப்படுது. இப்படி அவங்க நெட்வொர்க் வந்து பழக்கவழக்கம் வந்து மிகப்பெரிய பரந்தளவு இருக்குது. இதற்கு பின்னணியில் வந்து கண்டிப்பாக பல ஐஏஎஸ் ஐயாங்க. பொதுவாக இன்றைக்கி ஊழலில் மிகப்பெரிய முகாந்திரம் காட்டக்கூடிய அளவில் அரசியல்வாதத்தை தாண்டி எவ்வளோ ஊழல் பண்ண முடியும், இதில் எவ்வளோ ஊழல் பண்ணலாம், அதில் எவ்வளோ ஊழல் பண்ணலான்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஊழலில் வந்து மிகப்பெரிய தலைவர்களாக ஐஏஎஸ் ஐபிஎஸ் தான் இருக்காங்க. குறிப்பாக ஐஏஎஸ்ஸாக இருக்காங்க. அதாவது ஆணையர் அதாவது இதில் வந்து நகராட்சியில் வந்து ஆணையர் பெரிய போஸ்டிங்கில் இருக்கிற ஆட்கள், அப்புறம் வந்து ஒவ்வொரு துறையிலும் வந்து ஒரு 10 ஐஏஎஸ் ஆஃபீஸரும் வேலை பார்க்குறாங்க. இவங்க தான் அதிகப்படியான ஊழல் புரியக்கூடிய ஆட்களாக இருக்காங்க. இவங்க பண்ணிட்டு அதை வந்து அரசியல்வாதிகளுக்கு ஒரு சின்ன பங்கு தராங்க. ஆக இப்படியான மிகப்பெரிய ஊழலுக்கு மத்தியில் இன்றைக்கி வந்து உயர் அதிகாரம் சொல்லக்கூடிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸ் இருக்காங்க. அதுமாதிரி வந்து டிசி ஏசி லெவலில் தப்பு பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன்னா அவங்க வந்து டிசி ஏசி லெவலில் இருக்கவங்க வந்து எல்லாருமே வந்து ஒரு தொழில் பண்ணிகிட்டு இருக்காங்க. குறிப்பாக ரியல் எஸ்டேட்டில் இறங்கிட்டாங்க. அப்புறம் வந்து இதுமாரி யாராவது கொடுத்தாங்கன்னா கேஸ் கொடுத்தாங்கன்னா அதை முடிச்சு தரது, அப்படி வந்து ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. காவல்துறை வேலை பார்த்தா கூட ஒரு கமிஷன் பேசிஸில் ப்ராஜெக்ட் மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. இது மட்டும் இல்லாமல் அரசியல்வாதிகள் என்னென்னா ஒவ்வொருத்தரும் 4-5 அரசியல்வாதிகளை கைகளை போட்டுக்கிட்டா நம்முடைய அவங்க வந்து ஒரு செட்டிங் மாதிரி பண்ணி பல விஷயங்களை பண்ணிகிட்டு இருக்கு பார்க்க முடியுது. நம்ம ஏற்கனவே வந்து முன்னாள் டிஜிபி இருக்கக்குள்ள ஹரிந்தர் பாபுக்குள்ள என்ன பண்ணால் பல கட்டமாக வந்து அவர் வந்து அந்த கஞ்சா ஒழிப்பு போதைப்பொருள் ஒழிப்பில் வந்து 2.0 அப்படின்னு பல திட்டங்களை போட்டு பல ஆண்டுகள் வச்சு தான் வந்து 50,000 கேஸு 1,00,000 கேஸ் வரைக்கும் கண்டுபிடிச்சார். இன்னமும் வந்து போதைப்பொருள் வந்து பழக்கத்தில் பார்க்க முடியுது. போதைப்பொருள் பழக்கம் வந்து பழக்கத்தில் வந்து திரைமறை வெளியே விற்கப்படும் நிலையை தாண்டி பஃப்லெல்லாம் விற்கப்படுது. அப்புறம் வந்து சினிமா தொழில் விற்கப்படுது. அப்புறம் ஒன்றையும் வந்து ஐடி கம்பெனிலாம் வந்து மிகப்பெரிய அளவுக்கு அதுக்குன்னு தனியாக வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வந்து பலர் வந்து உபயோகிக்கிறத பார்க்க முடியுது. ஆக உபயோகப்பொருளை வந்து கைது பண்ணி உள்ளே போடுறவங்க அடுத்த கட்டமாக இன்னை வரைக்கும் யாரும் விற்பனை செய்வதில் கைது செய்யக்கூடிய ஒரு நிலையை வந்து காவல்துறை வந்து எட்டலை. ஆக இந்த கேடுகட்ட இந்த தரம் இருக்குல்ல, அதாவதுன்னா எண்டு யூஸரை வந்து கைது பண்ணுறது, ஆனால் விற்பனை கைது பண்ணாமல் இருக்குது. இந்த இது விஷயங்கள் தான் எல்லா விஷயங்களும். இந்த இதுக்காக ஒட்டுமொத்தமாக தீர்வு காணணும்னா ஏசி டிசி லெவலில் இருக்கிறவங்கள வந்து டிஎஸ்பி லெவலில் இருக்கிறவங்களுக்கு தவறு பண்ணால் அவங்கள வந்து பணியிடை நீக்கம் பண்ணிட்டு திரும்பி 3 மாதம் கழிச்சு சேர்த்துக்கிற விஷயத்தை வந்து அவாய்ட் பண்ணிட்டு அவங்க வந்து குற்றவாளிகளாக கண்டித்து வந்து கிரிமினல் நடவடிக்கை எடுக்கணும். அதே போல் ஐஏஎஸ் ஆஃபீஸர் மூலியம் நீதிமன்றம் முதல்ல என்ன பண்ணால் அவங்க வந்து பாலிசாக விட்றத பார்க்க முடியுது. அப்படி இல்லாமல் ஐஏஎஸ் ஐபிஎஸ் மூலியம் வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவங்க வந்து சட்டத்திட்டம் தண்டிக்கப்படுறதுக்கான சூழலை உருவாக்கணும். இப்போ ஐஏஎஸ் அதிகாரி ஐபிஎஸ் அதிகாரிலாம் ஒன்று சேர்ந்துக்கிட்டு வந்து இந்த விஷயம் வந்து அரசுக்கு ஒத்துழைக்காமல் இருக்கிறது, அரசை வந்து அவங்க வந்து முடக்கிற வேலை செய்கிறது, அவங்க ஏதாவது ஒருத்தவங்க வந்து ஆக்ஷன் எடுத்தால் வந்து எல்லாமே சேர்ந்து போய் ப்ரெஷர் கொடுக்குறதுன்னு போக்கு இருக்குது. இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு நம்ம ஐஏஎஸ் ஐபிஎஸ் டிசி ஏசி லெவலில் இருக்கிறவங்க தப்பு பண்ணுற வழக்கில் வந்து நம்ம வந்து அம்பலப்படுத்தணும். இந்த பணியை ஊடக விளையாடம் செய்யணும். இந்த நிகிதா வழக்கில் இன்னும் நிகிதா மேலே இப்போ வந்து துறை நடவடிக்கை சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த நடைமுறை வந்து 1 மாதம் 2 மாதம் வரைக்கும் எடுத்துகிட்டு
போவாங்க. எப்படி வந்து அந்த கள்ளக்குறிச்சி வாதத்தில் இந்த பாஜக சம்மந்தமாக தொடர்புடைய ஆளுக்கு மேலே எப்படி வந்து ரொம்ப 100 பேரை வந்து பாதிக்கப்பட்டு அரெஸ்ட் பண்ண பிறகு 100 பேரை கேஸ் போட்டு அவங்கள அடித்து தாக்குதல் பண்ணி அதுக்கப்புறம் வந்து ஒரு மிகப்பெரிய மீடியாக்களை கையில் எடுத்த பிறகு இந்த அவர் மேல் நடவடிக்கை எடுத்தாலும் அதேமாதிரி வந்து நிகிதா மீது நடவடிக்கை எடுக்கிறதுக்கு மிகப்பெரிய நம்ம வந்து இழப்பை சந்திக்க வேண்டிடும். மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுக்கணும். மீடியாக்கள்லாம் இந்த விஷயங்களை ட்ரையல் கொண்டு போகணும். இப்படி பண்ணால் மட்டும்தான் வந்து நிகிதா வந்து தண்டிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நிகிதா தண்டிக்கப்படுறதுக்கு முன்னாடி ஒரு 100-150 மேலே கேஸ் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த 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 விஷயங்களை வந்து தமிழக அரசு லட்சத்தை நமக்கு நல்லா புரியுது. தமிழக அரசு அந்த அரசு துறையில் இருக்க வேலை பார்க்கணும் மேலே கடந்த பல ஆண்டுகளாக என்னென்னா 12,000 வழக்கு 20,000 வழக்கெல்லாம் போட்டு அதில் வந்து ஒரு 200-300 வழக்கு வந்து ட்ரையல் பார்த்து தண்டனை வாங்கி கொடுத்துருக்காங்க. ஆனால் கடந்த 5 வருஷம் 4 வருஷமாக 100-50 பேருக்கு மேலே தான் கேஸ் கொடுத்து ஃபைல் பண்ணி தண்டனை வாங்கப்பட்டுருக்காங்க. அவங்க திருப்பி லஞ்சம் வாங்கிட்டு திருப்பி 3 மாதம் பணி வந்து திருப்பி வாங்கப்படுறத கொடுக்குறதெல்லாம் பார்க்க முடியுது. இன்னும் பல வழக்கில் வந்து என்ன பண்ணால் திருப்பி வந்து கேஸை வந்து ட்ரையல் ஷீட் இது பண்ணாமல் கோர்ட்டுக்கு போகாமல் அப்படியே வந்து மலுங்கடிக்க நீர்த்து போக செஞ்சதை பார்க்க முடியுது. அதே போல தான் இன்றைக்கி போலீஸ் ஸ்டேஷனில் யாரும் போய் எஃப்ஐஆர் பதிவு பண்ண முடியாது. 10,000 20,000 இல்லாமல் எஃப்ஐஆர் பதிவு பண்ண முடியாது, இன்ஃப்ளூயன்ஸ்லாம் பதிவு பண்ண முடியாதுன்னு போக்கு தான் போயிட்டு இருக்கு. எஃப்ஐஆர் பதிவு பண்ணுறதுக்கும் குற்றவாளியை தண்டிக்குவதற்கும் தனியாக போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு செக்ஷனை உருவாக்கணும். அதில் வந்து இன்ஸ்பெக்டரு எஸ்ஐ அவங்களும் ஊழல் புரியுறது, காசு வாங்குறது, அடாவடியாக பண்ணுறதை பார்க்க முடியுது. ஆக இதுக்குன்னு தனி ஒரு டிபார்ட்மெண்ட்டை பிரிவை உருவாக்கி சென்ட்ரலைசர் ஆக்கி அவங்கள வந்து அந்த ஆட்கள் தான் அவங்க வந்து தனியாக விசாரித்து முகாந்திரம் இருந்தால் எஃப்ஐஆர் கொடுத்து சிசிஆர் போட்டு எஃப்ஐஆர் கொடுத்து அதுக்கப்புறம் வந்து விசாரணை அதிகாரி தனியாக போட்டு பண்ணணும். இந்த எஸ்ஐ இப்போ இருக்கிற ஆட்கள்லாம் என்ன பண்ணணும்னா அவங்க வந்து ஒரு அடிஷ்னல் ஒரு லேபராக இருக்கணும். அது அங்கே வந்து அந்த குழுவில் வந்து என்னென்னா அட்வொகேட் இருக்கணும், மனித உரிமை ஆர்வலர் இருக்கணும், அப்புறம் வந்து இன்னும் சில எக்ஸ்பர்ட்ஸ் இருக்கணும், அப்புறம் வந்து மனநல மருத்துவர் இருக்கணும். அதன் கூட ஒரு ஆளாக வந்து இந்த எஸ்ஐ இன்ஸ்பெக்டரு அவங்க வந்து விசாரணை அளவில் வந்து முதல் கட்டமாக வந்து அங்கே இருக்கிற கான்ஸ்டபிள்ஸ் மற்ற ஆட்களை விசாரிக்கணும். 2ஆம் கட்டத்தில் வந்து எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் வந்து அது வந்து அந்த பணியை வந்து அங்கீகரித்து அந்த அவங்க செஞ்சுருக்க பணியை வந்து மேற்பார்வையிட்டு நிறைவேறல செய்யக்கூடிய வேலையை பண்ணணும். அவங்கள்ட்ட முழு பொறுப்பு ஒப்படைச்சா இப்படி தான் நம்ம தாக்குதல் விட்டுப்பட்டு பணம் பறிக்க வேலை பண்ணுவாங்க. ஆக இதுக்கான ஒரு இந்த விஷயங்கள் தவிர்க்கணும்னா முதல்ல அவங்க ரிசீவ் காவல்துறை வந்து வரவங்களுக்கு வந்து கேஸை வந்து விசாரிக்கிறதுக்கு முதல் கட்டமாக அவங்க வந்து குறைகளை கேட்பதற்கு ஒரு டீமும் கேட்ட பிறகு இது வந்து பதிவு பண்ணலாமா எஃப்ஐஆர் பதிவு பண்ணலாமாங்கிறதுக்கு ஒரு குழுவும் அதுக்கு விசாரணை கமிட்டியில் 1 ஆஃப் த மெம்பராக தான் அங்கே இருக்கிற ஆட்கள் இருக்கணும். பாக்கியெல்லாம் வந்து அவங்க வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபடணும். இப்படியான சிஸ்டத்தை உருவாக்கினா மட்டும்தான் நாடு விளங்கும். இல்லைனா வந்து இந்த காவல்துறையில் ஒவ்வொரு காவல்துறையிலும் எஃப்ஐஆர் பண்ணுறதுக்கு 10,000-20,000 காசு வாங்குறதும் ஆட்களை கூப்பிட்டு கண்டவனையும் கூப்பிட்டு வேலை உள்ளத்தி அடிக்கிறதும் ஒரு இட்லி கடையில் போய் ஏதாவது ஒருத்தர் வந்து சாம்பார் சட்னி தான் சரியில்லைன்னா அவனை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா 10 போலீஸ் போனோம்னா போலீஸ் வந்து அவனை அடிச்சு போய் அடிப்பாங்க. ஒரு புரோட்டா கடை ஒரு நான்வெஜ் கடை அப்படி தான் எங்கே பார்த்தாலும் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எல்லா கடையிலுமே கை நீட்டுறது, பெரிய கடையில் கை நீட்டுறது, ரோட்டு போடல எல்லாருக்கும் கடையில் கை நீட்டுறது, அவங்க 10 பேர் சாம்பார் ஊற்றுவாங்களா இவங்க போலீஸ்காரன் பார்ப்பாங்களா. இப்படியாக இப்போல்லாம் இதெல்லாம் பார்க்க முடியாமல் அவங்க வந்து அச்சுறுத்துறது, 10 பேர் மேலே கெத்து காட்டுறது, சீக்கிரமாங்கிறது, இப்படி பண்ணுற அவசியம் என்னன்னா அங்கே இருக்கிற எல்லாமே சிரிக்கிறதையும் முகம் சொல்லிக்கணும்னு பார்க்க முடியுது. இப்படியாக போலீஸ் வந்து ரோட்டில் கையேந்துறது, வணிகர்கள்ட்ட கையேந்துறது, கேஸ் கொடுக்குறவங்கள்ட்ட கையேந்த விஷயத்தை தவிர்க்கணும். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து குற்றவாளிகள் அப்போ வந்து குற்றம் சாட்டப்படுவது வந்து கோர்ட்டுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறது, விசாரிக்குள்ளே அவங்க வந்து 100-200 காசு கொடுக்குறது, இப்போ 100-200 காசு கொடுத்து பிரியாணி வாங்கிட்டு சொல்ல இந்த விஷயங்களுக்கு அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நீதி வந்து சரியாக ஒதுக்கப்படணும். இப்படியான பல சீர்திருத்தங்களை பண்ணால் தான் காவல்துறை வந்து விளங்கும். காவல்துறை தான் இன்றைக்கி வந்து குற்றத்தை தடுக்கிற பிரிவாக இல்லை, அது வந்து குற்றத்தை செய்யக்கூடிய பிரிவாக இருக்குது. இப்போ அது மட்டும் இல்லாமல் நக்கீரன் பாலிமன் பல்லா சேனலில் வந்து காவல் நிலையத்துக்கு வர பெண்கள் புகார்களுக்கு வந்து அவங்க மீது வந்து பாலியல் ரீதியாக துன்புறுத்தல் வந்து பல விஷயம் பார்க்க முடியுது. கடந்த போன மாதம் வந்து ஆவடியில் ஒரு பொண்ணு வந்து பைக்கு கேஸ் காரணம் கேஸ் கொடுப்ப அந்த அம்மா வந்து பைக்கை வந்து சீஸ் பண்ணிட்டு அந்த அம்மா வந்து ரூமில் லாட்ஜ் போட்டு பார்க்க முடியுது. இப்படியாக பெண்கள் சார்ந்த விஷயங்களை வந்து திட்டமிட்டு இவங்களை வந்து ஆட்களை அனுப்பிச்சு குற்றச்சம்பளம் புரிய வச்சு அவங்க பிடிக்கிற மாதிரி சீன் போட்டு பெண்களை தவறான வழிக்கு கொண்டு போகிறதை பார்க்க முடியுது. ரியல் எஸ்டேட்டில் பெண்கள் வந்து தவறான பலர் வந்து அந்த வழக்கு கொடுக்க வந்தாலும் வந்து தவறான வழியில் பார்க்க முடியுது. இப்படியான காவல்துறை மேல் பெண்கள் பாலியல் புகார்கள் வந்து அவங்க உடனே வந்து அவங்கள பணி நீக்கம் செய்யணும். இப்படியான சீர்திருத்தங்களை பண்ணால் மட்டும்தான் அடுத்த ஒரு 5 வருஷத்தில் நாடு வந்து நல்ல ஒரு நிலைமைக்கு போகும். இப்படி போகாமல் இருந்தால் இதை சம்பவங்களுக்கு திரும்பி வந்து ஆட்சியாளர் வந்து கெட்டப்படுறவங்களுடைய ஆட்சி மாற்றம் ஏற்படக்கூடிய அவங்க கட்சியில் அவங்க வந்து தன்னுடைய பதவி இழக்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்கும். அதனால் இந்த சீர்திருத்தங்களை
கட்சி பூஜை பாரபட்சம் இல்லாமல் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த விஷயத்தை முன்னெடுக்கிறதுக்கு நம்ம ஒரு அச்சாணியாக நம்ம வந்து ஒரு இனிஷியேட் பண்ணக்கூடிய விஷயத்தை நம்ம பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.